தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 2025. இப்போ வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, தனுசு வந்து இந்த குரு வந்து 7th ஹவுஸ்லேருந்து 8th ஹவுஸ் போயிடுறாரு, இது எப்படி எங்களுக்கு வந்து இப்போ அஷ்டம குருவா, அஷ்டம சனி மாதிரி அஷ்டம குருவான்னு நிறைய பேர் கேட்டாங்க. பட் இது அதிசார பயிற்சி, இது ரொம்ப நாளும் இருக்காது. ரொம்ப ஷார்ட் பீரியடில் மறுபடியும் அது 7th ஹவுஸ்க்கே பொசிஷனில் வந்துடும், ரெட்ரோகேட் ஆகிடும். பட் ஆனால் குரு வந்து எப்பவுமே ஒரு சுபகிரகம். அவர் எங்கே போனாலுமே அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப டீப்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றும் வந்து குரு வந்து உச்சம் அடைகிறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் அவரோட பார்வை வந்து உங்களுக்கு இன்கம் ஹவுஸில் விழுந்துடும். ஸோ தனுசு பொருளாதார ரீதியாக இங்கே நெருக்கடி இல்லை. நம்ம என்னெல்லாம் உறுதிப்படுத்த முடியும்னா, பொருளாதார ரீதியாக இங்கே நெருக்கடி இல்லை. ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸு, ஜாபு, கரியர், உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஏரியாலலாம் இது பிரச்சனை பண்ணலை. ரூட் கிளியராக தான் இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால் அது ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ எங்கே வந்து நம்ம மைனஸ் இருக்குன்னு நம்ம வந்து ஓவராலாக பார்க்குறோம். அடுத்தடுத்த டிரான்சிஷனை வந்து நம்ம பார்க்கும்போது சூரியன் வந்து தனுசுக்கு வந்து 11th ஹவுஸில் 10லேருந்து 11. ஸோ அவரும் அங்கே சேஃபாக தான் ரோல் ப்ளே பண்ணுறாரு. புதன் வந்து ஆல்ரெடி அங்கே 11ல் தான் இருக்குது, செவ்வாய் 11ல் தான் இருக்குது, சுக்கிரன் 10ல் வந்து நீச்சம் அடையும். தனுஷை பொறுத்த வரைக்கும் அக்டோபரில் ஆல்மோஸ்ட் குருவை தவிர மற்ற எல்லா கோளுமே 10 and 11ல் வந்து ஃபில் ஆகிருக்கு. சனி வந்து ஹாரோஸ்கோப்பில் 4th ஹவுஸில் இருந்தாலும் குரு பார்வை போய் அதோடைய அந்த தடையெல்லாம் நீக்கக்கூடிய அமைப்பை அது கொடுத்துரும். அப்போ நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலுமே இந்த தனுஷை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து இந்த பிளானட்டரி காம்பினேஷன் வந்து ப்ரூவ் பண்ணுது. ஸோ தனுஷு 2025 அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பிளானட்டோடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுமே உங்களுக்கு இன்னொரு படி, இன்னொரு சான்ஸ், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குதே தவிர மைனஸில் இல்லை. ஸோ டீட்டெயிலாக கரியரை பற்றி பார்த்தோம்னா இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு வந்து ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை ஜாபை தேடுறீங்க, அதுக்கு ஒரு டைம் வந்துடுச்சா அப்படின்னா எஸ், அக்டோபரில் உங்களுக்கு அந்த ஒரு சான்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பல மடங்கு உயரத்துக்குண்டான ஒரு வாய்ப்பும், ப்ளஸ் நீங்கள் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்துரும். அதுக்கடுத்து பிஸ்னஸ் ப்ரொப்போசல்ஸ் எல்லாமே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணியே உங்களுக்கு வந்து அதை வந்து த்ரூ பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஃபைனான்ஸ், கரியர், ஜாப், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கேஜாக, ஒரு காம்போவாக பார்க்கும்போது சிறப்பு, அதில் ஒன்றும் குறை இல்லை. பர்சனல் சைடில் பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ் அண்ட் ஃபேமிலி லைஃப்பில் ட்ரபிள்னு ஒன்றும் பெருசாக இல்லை. 7th சனி இல்லை, அஷ்டம சனி இல்லை, அதே மாதிரி 2nd ஹவுஸில் ராகு இல்லை, 2nd ஹவுஸில் கேது இல்லை. குடும்ப வாழ்க்கை அது பாட்ட ஸ்மூத்தாக போகுது. பெரிய தொல்லை இல்லை, பெரிய கஷ்டம் இல்லை, பெரிய கடனும் இல்லை. சில பேர் அவங்க பர்சனலாக அவங்களுக்கு தேவையான ஒரு முதலீடுக்காக கடன் வாங்குறது வேறு. பட் நான் சொல்ல அடிப்படை வாழ்க்கைக்கு ஒரு கடன் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நெருக்கடி இல்லை. சரி, ஏதாவது மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்லாம் முடிகிற மாதிரி சான்ஸ் கொடுக்குமா அக்டோபரில்? டெஃபினட்டாக கொடுக்கும். ஒரு பார்வை 2, குடும்பத்தில் சுபகாரியம். அந்த குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு சுபகாரியம். 10ல் சுக்கிரன் சுபகாரியத்தை நல்லா கிராண்டாக பண்ணுற அளவுக்கு நல்லா செலவு செஞ்சு, 8ல் குரு கடன் வாங்கியாவது செலவு செஞ்சு நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம். சூரியன் வந்து அக்டோபர் 17 வந்து நீச்சம் அடைவார். சூரியன் நீச்சம் அடையும் போது அது வந்து என்ன ரிசல்ட்டை கொடுக்கும்னா லார்ட் ஆஃப் 9 வந்து உங்களுக்கு டிவியேட்டட் ஆகும், நீச்சம் அடையும். அப்போ ஃபாதர் ரிலேட்டடான விஷயங்களுக்காக எடுக்கிற முயற்சி, அவங்க ஹெல்த்து, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட், அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபுல் லவ் அண்ட் கேர், இதெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. நல்லா இருக்குது, அதுவும் ஃபேவராக தான் இருக்குது. செவ்வாய் வந்து 11th ஹவுஸில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்கலாம் ப்ராப்பர்ட்டி வந்து நல்லபடியாக வாங்கி அட்லீஸ்ட் ஒரு அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு. ட்ராவல் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு அக்டோபரில் தனுசு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. 8ல் குரு உச்சம்னா அந்த பயணம் வந்து ஒரு வெற்றிகரமான பயணம்னு அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாதிரி இப்படி ஒரு பிரைட்டாக, இப்படி ஒரு சூப்பர் மீட்டிங்காக, இப்படி ஒரு சான்ஸை வந்து நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் சந்திச்சே இல்லைன்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராவலாக இருக்கும். ஃபேவராக இருக்குது. பணத்தை வந்து கொஞ்சமாவது சேர்த்து வைக்கலாம் ஃப்யூச்சருக்காக அப்படின்னு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு இந்த குரு 8th ஹவுஸ் எக்ஸால்ட்டாக இருக்கிறதுனால பண்ண வைக்கும். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வைக்கும். அந்த மாதிரி அதுவும் ஃபேவராக இருக்குது. ஓவராலாகவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சருக்குண்டான பிளானை இப்போவே வந்து அட்வான்ஸாக நிறைய விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ண வைக்கும். அந்த ப்ரிப்பரேஷன் வந்து இந்த புதன் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் வித் சன் அண்ட் காம்பினேஷன் வித் ஜூபிட்டர் குரு, அது என்ன பண்ணால் அட்வான்ஸாக ப்ரிப்பரேஷன் நம்ம கொடுக்கும். அதுவும் ஃபேவராக தான் இருக்குது.